இதெல்லாம் நம்ம தென்னந்தோப்புல இருக்கிற தென்னை மரங்கள்ல இருந்து தானா கீழே விழுந்த காய்களை பொறுக்கி எடுத்து இங்க குமிச்சு வச்சிருக்கோம். 2025 முடிய போது. இந்த வருஷத்தோட நான் விவசாயம் செய்ய வந்து 9 வருஷம் ஆகுது. இப்ப வரைக்கும் இந்த மாதிரி தானா கீழே விழுற தேங்காய்களை சேகரிச்சு தான் எண்ணெய் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். தினமும் 1-2 காய்கள் அங்கங்க மரத்துல விழுந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா தினமும் போய் சேகரிச்சுட்டு வரமாட்டோம். மாசத்துக்கு ஒரு முறை இல்ல 2 மாசத்துக்கு ஒரு முறைன்னு பொறுக்கி எடுத்துட்டு வந்து குமியா குமிச்சிருவோம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தானா முத்தி கீழே விழுந்தாலுமே உள்ள கொஞ்சம் தண்ணி இருக்கும் சில காய்கள்ல. அதெல்லாம் சுண்டி உள்ளுக்குள்ள இருக்கிற தேங்காய் கொப்பரை ஆகிற வரைக்கும் நாங்க கொஞ்ச நாள் நிழல்ல போட்டு வச்சிருவோம். நான் ஒரு மரங்களா தோப்புக்குள்ள நடந்து போகும்போதே உங்களுக்கு தெரியும் அங்கங்க தேங்காய் விழுந்து கிடக்குறது. இந்த தேங்காய் எல்லாம் மாசக்கணக்கா இப்படியே கிடந்தாலும் ஒண்ணுமே ஆகாது. நமக்கு தான் என்னமோ தேங்காய் அப்படியே ஏதோ வீணா தரையில கிடைக்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். தண்ணியில படாத வரைக்கும் இந்த தேங்காய்லாம் அப்படியே இருக்கும். ஏன்னா இது தானா கீழே விழுற காய் தான், நம்ம வெட்டுறது கிடையாது. மோஸ்ட்லி காய் விழும்போது அந்த தண்ணி பயிரை எடுத்து தாண்டி தான் விழும். ஏன்னா நம்ம மரம் ஏறுறதில்ல, மட்டைகள் அப்படியே இருக்கும். எதையும் நம்ம சுத்தப்படுத்துறது இல்லை. தானா மட்டை கூட பாலை கூட எல்லாமே தானா கீழே விழுறது தான் பொறுக்கி எடுத்து இந்த மாதிரி குழி வெட்டி அதில் போடுறோம். மேலே காய் கொலையில வறண்டு இருக்கும்போது கீழே மட்டை வந்து பழுத்து விழுந்துருச்சுன்னா தொங்கிட்டு இருக்கும்போது வேணா அடிமரத்துக்கு பக்கத்துல காய் விழும். மற்றபடி மேல இருக்கு, மட்டைக்கு மேல கொலை இருக்குன்னா அதுல இருக்கிற காய்கள் உருண்டோடி தூரத்துல தான் விழும். அதனால தண்ணிலையும் படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். நம்ம ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள 40 to 60 நாட்குள்ள தேங்காய் வெட்டும் போது அதை உடனடியாக தேங்காய் உரிச்சு சரியா காய வச்சு நம்ம எண்ணெய் அரைச்சாகணும். ரொம்ப நாள் கொப்பரையை வந்து பாதுகாத்து வைக்க முடியாது. ஆனா தானா விழுற காய்களை நீங்க 1 வருஷம் வரைக்கும் கூட பாதுகாப்பா வச்சிருக்க முடியும். அதே மாதிரி அதுல இருந்து எடுக்கப்படுற எண்ணெயும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. அதுல இருக்கிற எண்ணெய் தன்மையும் சாதாரணமா தேங்காய் வெட்டி காய வச்சு எடுக்கப்படுற எண்ணெயை விட கூடுதலா இருக்கும். அதே சமயம் மருத்துவ குணமும் கூடுதலா இருக்கும்.